ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆசிரியர் வேலை வாய்ப்புகள் பார்த்திங்க அப்படின்னா இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேருந்து அதாவது பிஜி போஸ்ட் கிராஜுவேட் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்த வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1996க்கு மேலே இருக்குது அப்படிங்கிறாங்க. இதில் பிஜி அசிஸ்டன்ட், பிசிக்கல் டைரக்டர், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு பதவிகளுக்கு இப்போ வந்து 1996 வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதி என்ன, தேர்வு முறை என்ன, எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம், ஸோ இதற்கான கடைசி நாள் என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேருந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜி அதாவது போஸ்ட் கிராஜுவேட் படித்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பிஜி டிஆர்பியில் இப்போ முக்கிய இன்ஃபர்மேஷன் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது மொத்தம் 1996 பதவிகளுக்கு வந்து இப்போது கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறது எப்போ எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு trp.tn.nic அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது ஃபஸ்ட் லிங்க் வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஆர்பி அஃபீஷியல் வெப்சைட், அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு அஃபீஷியல் வெப்சைட் நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 10/7/2025 அன்றைக்கி. நோட்டிஃபிகேஷன் எதுக்காகனா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 இன் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த தமிழ்நாடு ஹையர் செகண்டரி எஜுகேஷன் சர்வீஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ போஸ்ட் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 BGA. மொத்த வேகன்சி அப்படின்னா 1996. ஸோ அதுக்கடுத்து அதை பிரேக்கப் எல்லாமே நம்ம பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா இன்றைக்கி 10/7/2025 அன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக எப்போ இருந்து அப்ளை பண்ணலான்னா இன்னையிலேருந்தே 10/7/2025 இன்னையிலேருந்தே அப்ளை பண்ணலாம். இதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12/8, அதாவது ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணலாம் அப்ளிகேஷனு. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது திருத்தங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் எப்போ இருந்து எனேபிள் ஆகுனா 13/8/2025 16/8/2025 வரைக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 28ஆம் தேதி 28/9/2025 அன்றைக்கி உங்களுக்கான எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பேக்லாக் வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 78 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 1996 கொடுத்துருக்காங்க. இது பேக்லாக் வேகன்சின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஜிடி கேட் 1 அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா தமிழுக்கு, இங்கிலீஷ்க்கு இதெல்லாம் எதுவும் வேக்கண்ட் இல்லை. மேத்தமெட்டிக்கல், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மொத்தம் 3 வேக்கண்ட் இருக்கிறாங்க. ஜிடி கேட் 2ல் பார்த்திங்கன்னா 5 வேகன்சி இருக்குது. கேட் 4ல் பார்த்திங்கன்னா 6 வேகன்சி. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 வேகன்சிஸ் எல்லாமே அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பேக்லாக் வேகன்சிஸ். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இருந்த வேகன்சிஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் எவ்வளோ வேகன்சிஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா ஸோ கம்யூனிவல் ரிட்டர்ன்லையும் கொண்டு வந்திருக்காங்க. கம்யூனிவல் ரிட்டர்னில் எத்தனை வேகன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுலேயும் பார்த்திங்கன்னா மொத்தம் அந்த பேக்லாக்ஸில் 78 வேகன்சிஸ் என்னென்ன கம்யூனிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிக்கு மொத்தம் 2 வேகன்சி இருக்குது, 1 வேகன்சி இருக்குது. எஸ்டி கேட்டில் 2 வேகன்சி இருக்குது. ஸோ அது போக பார்த்திங்கன்னா நார்மலாக எம்பிசி அப்படின்னா எம்பிசியில் டிஎன்சி கேட் 1, 2, 3, 4லும் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 17 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டோட்டலாக அந்த பேக்லாக்ஸ் அப்படிங்கிறது 78 வேகன்சி. அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா இப்போது அதாவது 1699 வேகன்சிஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது எதுன்னு பார்க்கலாம். டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் தமிழ் சப்ஜெக்டில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிஜி முடிச்சிருக்கீங்க, டிஆர்பி அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 185 வேகன்சிஸ் இருக்குங்கிறாங்க. அதேமாதிரி இங்கிலீஷில் 171 வேகன்சிஸ் இருக்குது. மேத்தமெட்டிக்ஸில் 205 வேகன்சி, கெமிஸ்ட்ரியில் 195, ஃபிசிக்ஸில் 207 வேகன்சி, பாட்டனியில் 126 வேகன்சிஸ் இருக்குது. ஜுவாலஜி படித்தவங்களுக்கு 115 வேகன்சிஸ். ஹிஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா 57, ஜியாகிரஃபி 9 வேகன்சிஸ், எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 137, காமர்ஸ் 149, பொலிட்டிக்கல் சயின்ஸில் 6 வேகன்சிஸ், கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டரில் பார்த்திங்கன்னா 50 வேகன்சிஸ் இருக்குது. பிசிக்கல் டைரக்டரில் 87 வேகன்சிஸ். டோட்டலாக பார்த்திங்கன்னா 1699 வேகன்சிஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தது ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன், அதாவது டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் பள்ளிக்கல்வித்துறை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் 23 வேகன்சிஸ் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷுக்கு 3 வேகன்சி, தமிழுக்கு 4 வேகன்சிஸ், ஹிஸ்ட்ரிக்கு 4 வேகன்சி, அதே மாதிரி காமர்ஸுக்கு 3 வேகன்சிஸ் இருக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆதி திராவிட வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து 81 வேகன்சிஸ் இருக்குது. ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேயும் 31 வேகன்சிஸ். அதே மாதிரி சென்னை கார்பரேஷனில்
43 வேகன்சிஸ் இருக்குது. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷனில் 16, மதுரை கார்ப்பரேஷன் 4, டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் உடல் ஊனமுற்றோர் அந்த விசிபிள் இம்பேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் 6 வேகன்சிஸ். அதே மாதிரி ஹையரிங் இம்பேர்டில் உடல் ஊனமுற்றோர் காது கேளவர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வேகன்சிஸ். தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பிஜிடிஆர்பியில் மொத்தம் 7 வேகன்சிஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1916 வேகன்சிஸ். இது போக பேக்லாக் வேகன்சி 78. மொத்தம் 1999 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 1966 வேகன்சிக்கும் பார்த்தீங்கன்னா அந்தந்த கிரேடில், அதாவது ஜென்ரலில் எத்தனை பேர் அப்ளை பண்ணலாம், பிசியில் எத்தனை பேர் அப்ளை பண்ணலாம், எம்பிசியில் எத்தனை பேர் அப்ளை பண்ணலாம், எஸ்சி எஸ்டியில் எத்தனை பேர் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் பேஜை தரவு பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான கம்யூனிவல் கேட்டகரி இன சுழற்சி முறையில் தான் எடுக்க போகிறாங்க. அதே மாதிரி அதுக்கான டீட்டெயில்ஸும் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா 1/1 ஆதி திராவிடருக்கான என்ன, சென்னை கார்ப்பரேஷனுக்கு எத்தனை எப்படி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி கோயம்புத்தூர் கார்ப்பரேஷனுக்கு, அதே மாதிரி மதுரை கார்ப்பரேஷனு, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஏபிள்டு, இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன்லேயே. அதுக்கப்புறம் ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரைபலாக இருந்தால் 1%, அதே மாதிரி அவங்க பேக்வேர்டு கிளாஸாக இருந்தால் 26.5%, அதே மாதிரி பேக்வேர்டு கிளாஸில் முஸ்லீமாக இருக்காங்கன்னா 3.5%, எம்பிசிக்கு பார்த்திங்கன்னா 20%, ஜென்ரல் கேட்டகரியில் 31%, அதே மாதிரி அவங்க வந்து ஷெட்யூல் கேஸ்ட்டில் இன்க்ளூடிங், அதாவது பார்த்திங்க அப்படின்னா எஸ்சிஏ ஆதி திராவிடராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3%. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிவல், அதாவது ரூல்ஸ் ரிசர்வேஷன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படின்னா உமன்ஸுக்கு 30% கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரிசர்வேஷன் ஃபார் பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அதுக்கும் வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, 20% கொடுக்குறாங்க. ஸோ அதற்கடுத்த பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனாக இருந்தால் 4% வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் 3% கொடுக்குறாங்க. அதே மாதிரி செகண்டரி கிரேட் டீச்சராக இருந்தாங்கன்னா கரண்ட் வேகன்சிஸ்னால், ஸோ அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா 50% தான் சப்ஸ்டைன் வேகன்சிஸ் இன் கேட்டகரியில் அவங்க பிரிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டிரான்ஜெண்டராக இருக்காங்கன்னா அவங்களுக்கும் சில கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணது. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது அப்பர் ஏஜ் லிமிட் த கேண்டிடேட்ஸ் ஹேர் பீன் ஜென்ரல் கேட்டகரி ஃபார் த அப்பாயின்மெண்ட். ஸோ அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா 53 இயர்ஸ் பிலாங் டு ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், பேக்வேர்டு முஸ்லீம், பேக்வேர்டு, அப்புறம் எம்பிசி இவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 58 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலை 2025 வரைக்கும் உங்களோட ஏஜ் லிமிட், அப்பர் ஏஜ் லிமிட் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது முழுக்க பார்த்தீங்கன்னா இளநிலை கிடையாது, முதுநிலை ஆசிரியர்கள் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் இன் லாங்குவேஜஸ் அட்லீஸ்ட் 50% மார்க் ஃப்ரம் த ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி அண்ட் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் பிஎட் ஃப்ரம் நேஷனல் கவுன்சில் ஃபார் த டீச்சர் எஜுகேஷன் ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் அட்லீஸ்ட் 45% நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் நீங்கள் அதுவும் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ரெகுலர் நோட்டிஃபிகேஷனில் 10/12/2007 அந்த வரைமுறையின்படி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதை ஒபே பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் வித் அட்லீஸ்ட் 50% பிஏ எஜுகேஷன் அண்டு பிஎஸ்சி எஜுகேஷன் இதெல்லாம் நேஷனல் கவுன்சில் டீச்சர் எஜுகேஷனில் ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூட்லேருந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டுக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டைரக்டரு, அது போக ஒவ்வொரு பதவிகளுக்கும் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கொடுத்துருக்காங்க, இதுலேயும் பிஎட் படிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு நிலையில் இருக்கும், நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷனும் வந்து என்னென்ன, அதுக்கு தகுந்த இணை குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னு அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு இணையதளம் கொடுத்துருக்காங்க www.trb.tn.gov.in அப்படிங்கிற இணையதளம் மூலமாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்ட் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா 300 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரி பிசி, எம்பிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 600 ரூபா, ஓசி இவங்களுக்கெல்லாம் 600 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? எல்லாமே ஆன்லைன் மோடு தான் பே பண்ணணும். ஸோ ஆன்லைன் த்ரூ நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த மூலம் தான் நீங்கள் பே பண்ணணும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னா கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது OMRல அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கான 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் கம்பல்சரி அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் அடிப்படையில் இருக்குங்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின் 30 கொஸ்டின் இருக்குது. டியூரேஷனு அரை மணி நேரம், அதாவது
30 மினிட்ஸ் இருக்கும். டோட்டல் மார்க் 50. நீங்கள் குவாலிஃபைங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 40% எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. இது தமிழ் குவாலிஃபிகேஷன். மெயின் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக எக்ஸாம் இருக்கும். மெயின் சப்ஜெக்ட் அப்படின்னா 110 இருக்கும். எஜுகேஷன் மெத்தடாலஜியில் 30 இருக்கும். ஜென்ரல் நாலேஜில் 10 இருக்கும். மொத்தம் 150 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் தான் வந்து அவங்க கடைப்பிடிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் 130, ஃபிசிக்கல் சைக்காலஜியில் 10, ஜென்ரலில் 10, மொத்தம் 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் மினிமம் மார்க்ஸ் எவ்வளோ எடுக்கணும்? ஜென்ரல் கேட்டிங்கன்னா 50% எடுக்கணும். எஸ்சி எஸ்சிஏ அவங்களுக்கு 40%, எஸ்டிக்கு 40%. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரெஸ்பெக்டிவ் லாங்குவேஜில் இருக்கும். அதர் சப்ஜெக்ட் பிலிங்கல் தமிழ் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஓகேங்களா? போஸ்ட் கிராஜுவேட்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 150 இருக்கும். 3 மணி நேரம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் 45% எஸ்சிஏ எடுக்கணும். அதே மாதிரி எஸ்டினா 40% எடுக்கணும். அதர் கேட்டகரினா 50% எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட் என்னென்னு கொடுத்துருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, காமர்ஸ், எக்கனாமிக், ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னா கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும், ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது சம்மந்தமான ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான வெப்சைட் அப்படின்னா trb.tn.gov.in அதுக்கு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக வந்து த்ரோ பண்ணிக்கலாம். சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களால் பார்க்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்களும் மறக்காமல் அதை பார்த்துக்கங்க. மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.